எனப்படும் சிங்கப்பூர் நிர்வாக மேம்பாட்டு கல்வி நிறுவன வளாகத்தில் தமிழர் பேரவை ஏற்பாட்டில் இன்று காலை நடைபெற்ற தமிழோடு வளர்வோம் என்ற கருத்தரங்கில் திரு விக்ரம் நாயர் அதனை தெரிவித்தார். தமிழ் பேசாத குடும்பத்தைச் சேர்ந்த தமக்கு தமிழ் பயின்ற போது ஏற்பட்ட அனுபவத்தை அவர் மாணவர்களோடு பகிர்ந்து கொண்டார். ஒரு மொழி வளர்வதற்கு அந்த பேசி பழகினால்தான் மொழி படிக்கலாம் என்று நம்புகிறேன். அப்போ அந்த பாட புத்தகங்களும் அதிலிருந்தும் பாடுபட்டு படிக்கணும். இப்போதும் எனக்கு அந்த ஆத்தி சூடிகளாம் அந்த காலத்தில் படித்தது அந்த நினைவில் இருக்கிறது. அப்போ இதெல்லாம் ஆனால் எனக்கு அந்த முக்கியமானது படிக்க முடியும் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். இந்த கருத்தரங்கு எதிர்பார்த்த விளைவுகளை ஏற்படுத்தி வருவது குறித்து ஏற்பாட்டாளர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். கருத்தரங்கில் கேட்பதை மாணவர்கள் வகுப்பறையில் முயன்று பார்க்கின்றனர். இப்போ 6 வருஷமாக இந்த நிகழ்ச்சியை செஞ்சு வர்றதில் இது மட்டும் இந்த கருத்தரங்கோடு இல்லாமல் பள்ளிகள் பள்ளி பாடத்திட்டத்தில் ஆசிரியர்கள் இன்று மாணவர்கள் என்ன கற்றுக்கொண்டார்கள் இதெல்லாம் வகுப்புலையும் அவங்க பேசி இதை மேலும் மேலும் அவங்க வகுப்பு பாடமாக கூட அவங்க செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. தொலைக்காட்சி துறை பிரபலமான இயக்குனர் டி தவமணியும் காவல்துறை உயரதிகாரி வி ராஜசேகரும் தங்களுடைய வாழ்க்கையில் தமிழ் மொழியின் பங்களிப்பு பற்றிய செய்திகளை மாணவர்களுக்கு எடுத்துரைத்தனர். முறையாக தமிழ் பயின்று அதனால் தாங்கள் அடைந்த பலன்களை அவர்கள் நினைவு கூர்ந்த விதம் மாணவர்களுக்கு ஊக்கமளிப்பதாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் நான் அவங்கள்ட்ட பேசும்போது அவங்களுக்கு நம்ம நேரடியாக பார்க்குறாங்க. ஓகே, நம்மளோட ஒரு தமிழர் நல்ல பதவியில் இருக்கிறாரு, நல்ல ஒரு நிலைமையில் இருக்கார். வாழ்க்கையில் சின்ன பிள்ளையிலேருந்து அவர் நம்ம மாதிரி தான் படித்து வந்திருக்காரு. இந்த வகையில் நாமளும் இந்த இடத்துல இருக்கிறோம், நாமளும் அந்த அளவில் போகலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் ஒரு உற்சாகத்தையும் ஊட்டுறது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது எனக்கு என்னோட கட்டுரைகள் அண்ட் சிறிய நாடகங்கள் எழுத உதவும். ஏன்னா ஆசிரியர் சொல்லியிருக்காரு, அவர் என்னோட கட்டுரையெல்லாம் படித்து பார்க்கும்போது அது திறமையெல்லாம் அங்கே இருக்குன்னு. ஸோ எனக்கு இந்த வாய்ப்பு மிகப்பெரிய ஒரு படி தான் நான் சொல்லுவேன் என்னோட கதை எழுதும் திறனுக்கு. பயன்படுத்தாத எதுவும் பயனற்று போகும் என்பது பரிணாம தத்துவம். அது மொழிக்கும் பொருந்தும். குடியரசில் தமிழை ஒரு உயிர்ப்புள்ள மொழியாக வைத்திருக்க அதை தொடர்ந்து பேசுவது எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த கருத்தரங்கில் பேசிய பேச்சாளர்கள் வலியுறுத்தினர். பல்லின மக்கள் வாழும் குடியரசில் தமிழை தொடர்ந்து பேசுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்கின்றன. அவற்றை பயன்படுத்தி கொண்டு தமிழோடு தாங்களும் வளர்வதற்கு இதுபோன்ற கருத்தரங்குகள் பெரிதும் உதவுவதாக இதில் கலந்து கொண்ட மாணவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். வசந்தம் தமிழ் செய்திக்காக பொன்மகாலிங்கம்.